இப்போ உள்ள இந்த ஜெனரேஷனோ அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனோ உங்களை வந்து ஒதுக்கவே ஒதுக்காது, சத்தியம் பண்ணுறேன். ஏன்னா எல்லோரும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பேஸ், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நிறைவாக கிடைக்கும். உங்கள் மாதிரி 10 பேர் இல்லை, நீங்கள் ஒரே ஆள் போகும். உங்களுடைய இது எல்லாமே முன்னுக்கு வந்துடும். அன்பர்களே, நீதி அரசர்களை வணங்கி இந்த ஒரு 4-5 நாள் முன்னாடி நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் எங்களுடைய குடும்ப நண்பர், அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு, சார் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கீங்களா? நாம் டெய்லியே ஃப்ரீயாக தான் இருக்கோம். இல்லை, இது மாதிரி யோகா அண்டு மெடிடேஷன் பற்றி ஒரு புக்கு வெளியிடணும்னு நீங்கள் வரணும். நான் சொன்னேன், ஐயா எனக்கு வந்து அது 2க்கும் ஸ்பெல்லிங் மட்டும்தான் தெரியும். டெய்லி காலம்புரை அப்படி இப்படி நைட்டு படுக்கும்போது காலையில் இருந்து தப்புன்னு போய் வாக்கிங் போகணும்னு சொல்லி இங்கேருந்து பீச்சுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் இப்படியே உட்காந்து கை காலை அசைக்கிட்டு அங்கே நிறையா பேர் வந்து யோகாவெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாளையிலேருந்து இதை சேர்ந்துடணும் அப்படின்னு ஒரு அந்த ஏதோ ஒரு வைராக்கியம்னு சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்துக்கிறது. அதே மாதிரி எனக்கு சம்மந்தப்பட்டவங்க பல பேர், அதை நான் அடுத்து சொல்கிறேன். பல பேர் வந்து இந்த தவம் இருக்கு இல்லையா, அந்த மெடிடேஷனில் ரொம்பவும் ஈடுபாடும் இதுவும் உள்ளவங்க. அவங்கள பார்த்து நாமளும் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிக்கிட்டு எதாவது போனால் அவன் கண்ணை மூடிக்கிட்டால் தான் அடுத்தடுத்து எதோ கற்பனைகள்லாம் வருது, எதோ ஓடிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் மீறி நம்ம எந்த காலத்தில் நாம் இதெல்லாம் கற்றுக்க போகிறோங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நான் வந்து, ஆனால் நம்ம கிருபா சார் சொல்லியாச்சுன்னா அப்பீலே கிடையாது. எந்த அதுக்கு பெஞ்ச் அப்பீலோ அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அப்பீலோ அவர் சொல்லியாச்சுன்னா அதான் எங்களுக்கு வேத வாக்கு, நான் உடனே வரேன்னு சொல்லிட்டேன். இங்கே வந்து உள்ளே வந்தோன்னு பார்த்தா இது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இல்லை சார். உண்மை ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அந்த குடும்பத்துக்கு வந்தவொன்னு பார்த்தா அவங்களாம் ரொம்ப பரிச்சயமானவங்க மாதிரி இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு அபாரம். உடனே நம்ம இன்கம் டேக்ஸ் அம்மா கீதா தேவியை பார்த்தேன். நாங்கள் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இன்கம் டேக்ஸுங்கிற வார்த்தையே உச்சரிக்க பயப்படுவோம். அதை அவங்கள்ட்டையும் சொன்னேன், ஏன்னா திரையுலகத்தில் இருக்கிறதுனால. ஏன்னா அப்போ உள்ள சிஸ்டம் வேறு. அப்போ இந்த சூப்பர் டேக்ஸ்ன்னு போட்டு சார் 1 லேக்கு நம்ம சம்பாதிச்சா 75-80,000 ரூபா போயிடும். அதனால பல விதங்களில் என்னெல்லாம் பண்ணலான்னு அதை வச்சுக்கிட்டே சொல்லக்கூடாது மேடையில். அப்படி ஏன்னா அதையும் கேட்டுக்கிட்டேன், ரெட்ராஸ்பெக்டிவ் எதாவது ஆக்ஷன் எடுப்பீங்களான்னு கேட்டேன். இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்த மாதிரி ஒரு உணர்வோடு வந்தேன். இப்போ வந்து அப்புறம் வந்து பார்த்தா அவங்கள பற்றி சொல்கிறாங்க, சுஜாதா வந்து இந்தியாவிலேயே பிஹெச்டி யோகாவில் பிஹெச்டி வாங்கின முதல் பெண்மணி. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அப்புறம் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா தான் இதுக்கெல்லாம் காரணம்னுட்டு. எங்களுக்கு எங்கள் அம்மா தான் எல்லாத்துக்குமே காரணம். நாங்கள் ஏதோ ஒரு குக்கிராமம், கரண்ட்டு கிடையாது, அதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த கிராமத்தில் பிறந்து நான், என் தம்பி கல்யாண மாலை மோகன் எல்லோரும் அப்படி இப்படி போட்டு எதிர்த்து போட்டு இன்றைக்கி ஏதோ மேடையில் ஒரு மைக்குக்கு முன்னாடி பேசுகிற அளவுக்கு வந்திருக்கோன்னா எங்கள் அம்மா தான் காரணம். அது மாதிரி உங்கள் அம்மா காரணம். அதே மாதிரி அவர் வேணுகோபால எல்லாரும் குரு குரு குருங்கிறாங்க. அதாவது ஒரு எல்லாருக்கும் குருவாக யார் இருக்க முடியும்? அவரை பாருங்களேன். அதாவது இந்த புக்கு எழுதியிருக்காங்க சார். அவர் பேரே பார்த்தீங்களா சார், வேணுகோபால். அதாவது உலகத்துக்கு கீதையை கொடுத்தது யார்? அவரும் வந்து அவருக்கு முதல்ல புரியல அர்ஜுனனுக்குங்கிறது எல்லா மேட்டரிலும் சிம்பிளாக சொன்னார் பாருங்க. அதே மாதிரி இந்த புக்கில் அவ்வளவு சிம்பிளாக எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். இந்த அம்மா சொன்ன மாதிரி நமக்குமே ஆங்கிலம் அவ்வளோ தூரம் போகாதுங்க, இருந்தாலும் கூட தெரிஞ்ச ஆங்கிலத்தை வச்சுக்கிட்டு பார்த்தா எல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நாம் ஏதோ
மெடிடேஷன் எது நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், அதெல்லாம் ஏதோ பெரிய எடுத்த விஷயம்னு நினச்சிக்கிட்டு இருந்தது போக, அதை எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதை பண்ணிட்டாங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் சொல்லிட்டேன், ஏன்னா நான் வந்து பெரிய அளவு மேடை பேச்சுக்கு பழக்கம் இல்லாதவன். அதாவது சினிமாவில் என்ன பண்ணுவான்னா, யாரோ எழுதுவாங்க டைலாகு, டைரக்டர் சொல்லுவார் இப்படி தான் சொல்லணும் பாரு, கிளாப் டேக் ஆக்ஷன்னொன்னே நாம் அப்படியே பேசிடுவோம். அதேமாரி தப்பு பண்ணால் கட்டு கட்டும்பாங்க. இங்கே ஆக்ஷனும் கிடையாது, கட்டும் கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து அவ்வளவு அபாரமாக இந்த புக்கு இருக்குது. 3 பேரை நான் என்னுடைய வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட 3 பேரோடு நான் என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். நம்பர் 1 என்னுடைய ஒய்ஃப். அதாவது அதான் நான் சொல்லிட்டேன், முதலே சொல்லிட்டேன், அதாவது டிஸ்க்ளைமர் மாதிரி முன்னாடியே சொல்லிட்டேன். நமக்கு அவ்வளோ தூரம் கொஞ்சம் எட்டின்னு சொல்லிட்டேன், மெடிடேஷனோ அல்லது யோகாவை எட்டின்னு. ஆனால் அது என்னுடைய நேர் எதிர்மார் என்னுடைய ஒய்ஃப். என்ன பண்ணுவோன்னா, அந்த தவம்னா அப்படி தவம் சார். இது பண்ணி கேட்பாங்க, ஃபேமிலியில் எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் தியானத்துக்கு உட்காரலாமான்னு கேட்பாங்க. உட்காருன்னு சொல்லிடுவோம். உட்காந்துட்டால் ஒரு 45 மினிட்ஸ் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பார்த்துப்போம். ஃபோன் அடிக்கிறதுக்குள்ளே ஓடி போய் எடுத்துருவோம். அந்த அளவுக்கு எங்களால் ஆனால் அது கோஆப்ரேஷன் அதை என்ன பண்ண முடியும். ஏன்னா எங்கள் வீட்டிலே எப்படின்னா, பெண்களுக்கு அவங்களுக்கு உண்டான இடங்களை கொடுத்து அதை உற்சாகப்படுத்தி அவங்களை மேன்மைப்படுத்தி அதில் கிடைக்கிற பெருமையை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். அதனால தான் எங்கள் குடும்பத்தில் வந்து மீரா நாகராஜன் கல்யாண மாலை பண்ணாங்களே, என்னுடைய பிரதர்ஸ் இவங்க எல்லாருடைய ஸ்கூல் காலேஜ் மேட்டு நாகராஜன்ட்டு அவங்க ஒய்ஃபு, என்னுடைய பிரதர்ஸ் ஒய்ஃபு. அவள் வந்தபோது கூட அதான் சொன்னார், உனக்கு வந்து உன்னுடைய திறமை, ஏன்னா ஐயோ பேசாது எல்லாம் உள்ளே போங்க. அந்த காலத்தில் பெண்களுக்கு அவங்களுக்கு உண்டான இடங்களை கொடுக்காத காலத்தில் அப்படிலாம் இது பண்ணி போய் நாங்கள் அதுக்கு நேர் எதிர்மாறாக பண்ணோம். அந்த வகையில் என் ஒய்ஃப் வந்து தியானம் பண்ணணுன்னு நாங்கள் எல்லோரும் பேசாமல் அவங்க வேலையை பார்க்க போகிறோம். அதே மாதிரி சார், யூ ஓன்ட் பிலீவ், 1 கோடி சகசரநாமம் தியானம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆச்சு. அது முடிஞ்சது, ஒரு சகாப்தம் எல்லாம் முடிஞ்சு. அதனால் லௌகீக வாழ்க்கையில் எந்த குறைபாடுமே கிடையாது. எல்லாம் இது வேறு 2 ட்ராக்கு, இது வேறு அது வேறுங்கிற மாதிரி. இதில் எந்த குறைபாடும் வைக்க டைம்ஸ் இது பண்ணிப்பார். சில டயத்தில் டேயில் முடியலன்னா ராத்திரி 10:30 மணி போல் நான் கொஞ்சம் தியானம் பண்ணிக்கோ 11 மணி 11 மணி ஆகும். இப்படியாக தியானத்திலேயே அப்படியே 1 கோடி சகசநாமம். முதல்ல லட்சுமி சகசநாமம், அது முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் 200 கோடி சகசநாமம். இப்படி முடித்து அந்த இதுக்கு வந்து நாங்கள் எல்லோரும் ஒத்துழைச்சி நான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டேன். அதுவே நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்றைக்கி எப்படி வந்து எங்கள் குடும்பம் வந்து ஓரளவு எல்லாராலையும் மதிக்கப்படுற சமூகத்தில்னா அந்த தவ வலிமை தான். அதை தான் வேணுகோபால் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளாக சொல்லிட்டார். 2வது என்னுடைய ரொம்ப அருமை நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதாவது டே 1லேருந்து அவர் வந்து, ஏன்னா நான் வந்து கே பாலசனம் நானும் கசின்ஸு. அவர் வந்து எங்களோட சேம்பரில் பெங்களூர்லேருந்து வந்து முதல்ல இந்த கிளாஸில் சேர்ந்தார், ஆக்டிங் கிளாஸில் சேர்ந்தார். பாலச்சந்தர் சார் வந்து அங்கே ஒரு நாளைக்கு வந்து ஒரு எக்ஸாமினர் மாதிரின்னு வச்சுங்களேன், இப்போ அவங்களோட டேலண்ட்டை சோதிக்கிறதுக்காக போகும்போது ஸ்பாட் பண்ணவர். அப்போல்லாம் சாதாரண ஆசாபாசங்களோட சாதாரண ஆளாக இருந்த அந்த ரஜினிகாந்த், சிவாஜி ராவ்ங்கிறது அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக ரஜினிகாந்த்னு பாலச்சந்தர் பேர் வச்சார். தனக்கு ஒரு அளவு வந்த பிறகு அவர் டோட்டலாக இந்த மெடிடேஷன் தான் அவரை வந்து இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 40 வருட காலத்தில் பல ஆர்டிஸ்ட் வந்தாங்க போனாங்க, இப்படி பண்ணாங்க. இருந்தாலும் அவர் தன்னை ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டு, சூப்பர் ஸ்ட்ராங்கிற இடத்த பிடிச்சிக்கிட்டு அதை இன்றைக்கும் அதை தக்க வச்சிட்ருக்காருன்னா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் அந்த மெடிடேஷன் தான். அதாவது தனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த புகழோ இதுவோ தன்னை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவர் இது பண்ணுவார். அப்படி பண்ணி தன்னை அப்படியே போட்டுக்கிட்டு, அதுதான் மெடிடேஷனுடைய வேல்யூ என்னங்கிறது
அவர் ஒரு உதாரணம். மூணாவதாக நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள். அதாவது பொலிட்டிக்கலாக அவரை அவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணலாம், அல்லது மாற்று கருத்து சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு ஆளாக இருந்து அப்புறம் குஜராத்தில் சீஃப் மினிஸ்டர் ஆகி தன்னுடைய யோகா அண்டு இந்த மெடிடேஷன் தவத்தினால் தன்னையும் உயர்த்திக்கிட்டு நம்ம நாட்டையும் உயர்த்தி ஒரு பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு அவர் அந்த 22 படி இருக்கும் அந்த ஃப்ளைட்டில் ஏறுறது. அவர் தபன்னு ஏறும்போது நம்ம கையும் பிடிச்சிக்கிட்டு பாரதத்தினுடைய கையும் பிடிச்சிக்கிட்டு ஏற்றுற மாதிரி இருக்கும். அந்த அளவு உலக அளவு இன்றைக்கி இந்தியா என்ன சொல்லுது, உக்ரைனா ரஷ்யாவா, சரி இந்தியா என்ன சொல்லுதுன்னு பார்க்குற அளவுக்கு வச்சுருக்கிறதுக்கு காரணமே அவருடைய மெடிடேஷன் என்கிற தவ வலிமை தான். இதுலேருந்து நாம் இப்போ நான் ஒரு நாளையிலேருந்து மெடிடேஷன், அது பழைய மாதிரி இல்லைங்க, இது உண்மையிலேயே நாளையிலேருந்து நான் ஏதோ அட்லீஸ்ட் மூக்கு பிடிச்சிட்டு கொஞ்சம் மூச்சு இது பண்ணிக்கிட்டு அதில் ஆரம்பித்து எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அதெல்லாம் பண்ண தீர்மானம் பண்ணியிருக்கேன். இங்கே வந்திருக்கிறவங்க பாதி பேர் இவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. நீங்கள் ஒருத்தரும் அட்லீஸ்ட் 10 பேருக்கு சொல்லி இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இதை இன்னும் பலருக்கும் ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் எல்லோரும் பண்ணணும். இந்த புக்கை டெஃபினட்டாக அவங்க சொன்ன மாதிரி தமிழில் வரப்போகுது, ஆங்கிலத்திலும் இது பிரமாதமாக. ஏன்னா சில பேருக்கு ஆங்கிலம் புரிய தமிழ்லேயும் அது பார்ட் 2 பார்ட் 3 பண்ணி அதுக்கு நம்மளை கூப்பிட்டு வேண்டிக்கிட்டு உங்களிடம் விரும்புகிறேன். வாழ்க வளர்க. Water is polluted, air is polluted, environment is polluted. The worst is human mind is polluted, and everyday's life corruption is prevalent. What is the reason for all these things? Lack of peace in mind and life. When there is lack of peace in the mind, there will be lack of peace in the society. அன்னை தமிழை வணங்கி உலகில் மக்களால் பேசப்படுகின்ற அனைத்து மொழிகளையும் வணங்கி அனைவரையும் வணங்குகின்றேன். Why I salute my mother tongue, all the languages. But for the languages we would have become, or we would have existed as animals. It is only the language which connects the people. But today the communication disconnects the people. People are speaking with machines. Our land is a very ancient land, spiritual land, which was once upon a time leading light for all the countries. What is the position now? We have forgotten our culture. We have forgotten our values. We have forgotten our saints like Tirukkural, Tiruvalluvar, Kamban, Avvayar. Because what are the saints in this part of the country? I am only telling that there are other great saints in our country. Even modern days saints like Aurobindo and Maharishi. There are so many people who are committed for the development of peace in the mind as well as in the society and in the whole world. So the world has become very materialistic. Once world becomes materialistic, it has got every reason for concern. When people are earning 10 rupees per day, they were very peaceful. The life is very content. When I was studying in 8th standard, the BT assistant teacher's salary was 250 rupees only. He has got all the comforts which were available at that time. Now even after 2 lakhs rupees per month, they are unable to have contentment in life. Lack of contentment in life is due to the lack of peace in mind. Our literature speaks about meditation. In Tirukkural, தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றல் அறியுது. So meditation as well as peace of mind has already been stated by Saint Tiruvalluvar. Gita, when Arjun was not focused and channelized,
It is the great Arjun, a great Krishna, who was his guru, who has given the correct message which is required at that time, the battlefield. Whoever teaches, whatever may be the knowledge, whatever may be the information, that should result in peace of mind, that should result in peace in the society, consequently in the world. Just as Parthiban spoke about knowledge and information. We are flooded with the information, but we are lacking wisdom. We are lacking knowledge. Information is not knowledge. In the social media, we are flooded with messages, fake messages, and also hate messages. The hatred, all these negative aspects of the life are we are seeing, hearing, and we are realizing in the world. The negativity should go. It should vanish. The positivity should be absorbed. It depends upon the person, depends upon the mindset of the person. For example, I was a judge for 12.5 years. I was known for exceeding my limit in the interest of the public. Therefore, most of the people within the system would not like me. So I will be given always the CMA portfolio. See, when I was sitting with Justice Khalifullah, he asked me, what is your next portfolio, brother? I said CMA. Then he said, ஒரு சீஃப் ஜஸ்டிஸுக்கு ஒரு ஜட்ஜை பிடிக்கலாம், அவருக்கு சிஎம்ஏ வரும் அப்படின்னு சொன்னார். எனக்கு 12 முறை சிஎம்ஏ போட்டாங்க. எத்தனை சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஏன்னா ஒரு எல்லைக்குள்ளே நம்மளால் இருக்க முடியாது. 100 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட சட்டங்கள் இந்த நாளுக்கு பொருந்துமா என்பதை உற்று நோக்கி அதை செயல்படுத்துவதற்கு என்னென்ன இப்பொழுது இருக்கின்ற முறைகளில் நாம் பயன்படுத்தினால் சட்டத்தை மீறுகிறார் இவருக்கு முக்கியமான இலாக்காக்களை கொடுக்கக்கூடாது என்று நினைத்தார்கள். ஆனால் எந்த இடத்தில் இருந்தாலும் மனம் ஃபோக்கஸ்டாக இருந்தால் சாதிக்க முடியும். சிஎம்ஏ என்று தான் ஹெல்மெட் கேஸ் வந்தது. இது பெருமையாக நான் சொல்லிக்கொள்ளவில்லை. எந்த இடத்தில் இருந்தாலும் சாதிக்க முடியும் என்று சொல்வதற்கு சிஎம்ஏ ஒரு அப்பீல் காம்பன்சேஷன், ஒருத்தர் அடிபட்டாருன்னா, ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருக்கு அந்த நஷ்ட ஈடு வழக்கு ஒரு 10 லட்சம் 5 லட்சம் அப்படி கொடுக்குறாங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி அதிகமாக இருந்தால் அவங்க அப்பீல் வரலாம். இல்லது நம்ம அடிபட்டவர்களுடைய குடும்பத்தினர் வந்தாங்கன்னா அவங்களும் வரலாம். அப்படி வரும்போது தான் ஹெல்மெட் கேஸ். இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொன்னிச்சு, ஹெல்மெட் போடல, செக்ஷன் 129 ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் அந்த அடிபட்டவர் ஃபாலோ பண்ணல, அதனால் அவருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு காம்பன்சேஷன் கொடுக்கும். நம்ம ஒரு கற்பனையான ஒரு கேஸ் போட்டு இது மாதிரி இன்சூரன்ஸ் இந்த ஹெல்மெட் போடாதனால மக்கள் இறக்கிறார்கள் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் வரதால ஒரு கிளாசிக் கேஸ் நம்ம முன்னால் வருது. ஒரு ஹெல்மெட் போடாதனால் என்ன இழப்பு ஏற்படுகிறது, அவருடைய உயிர் போவதும் மட்டும் இல்லை, அவரை சார்ந்தவர்களுடைய வாழ்வாதாரம் போகிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் அப்பொழுதுதான் எல்லா தரப்பினரும் வழக்கிலே சேர்த்து அந்த தீர்ப்பை கொடுத்தாங்க. இதுவும் மைண்ட் ஃபோக்கஸ்ட், இதுவும் பீஸ் ஆஃப் மைண்ட். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பீஸ் ஆஃப் மைண்ட். நான் ஐயோ எனக்கு சிஎம்ஏ கொடுத்துட்டாங்களே, நான் என்ன பண்ணுறது, நான் எவ்வளோ செய்யணும்னு நினச்சேன் ஜட்ஜ் ஆகி அப்படின்னு நினச்சிருந்தா எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. பிகாஸ் த பீஸ் இன் மை மைண்ட் ஹேஸ் ஹெல்ப்ட் மீ to give such direction even in the unrelated matters, but in the public interest. That is important. Your thought and action should be bona fide. For that you need peace of mind. The song of the soul and rhythm of the body is really a poem. I thank Mr. Venugopal. He says meditation is the song of the soul and the rhythm of the body. And I think no other definition is possible, such a poetic definition. He has to be applauded for this. He was my guru. He taught me yoga. He taught me meditation. Similarly, Ms. Sujata. The brother and sisters are committed for this meditation, yoga, and for the welfare of the people. They are very bona fide. You cannot see such
fine human beings. I am really blessed to be associated with these people. You have to say something. Thanks a lot. So there are only a few people who are blessed by God to guide the society. The author is one such person. Justice Parthiban said, because he was my classmate and he was my benchmate. Benchmate in the sense in the court. We constitute a bench. And his language is something superb. The vocabulary in English, தமிழில் நம்ம தாய்மொழி யார் வேணாலும் பேசலாம். பட் ஒரு அந்நிய மொழியை தாய்மொழிக்கு ஈடாக அதை விட கவிதையாக பேசக்கூடிய திறமை நம்முடைய பார்த்திபனுக்கு. வார்த்தைகள் வந்து கூட்டம். சில நேரம் அவர் நம்ம ஒரு 10 சென்டென்ஸ் பேசிட்டு கோர்ட்டில் இருந்தால் இவர் ஒரு சென்டென்ஸில் அப்படியே எல்லாத்தையும் இந்த செஞ்சுரி அடிப்பாங்களே அது மாதிரி அது சிக்ஸர். எனக்கு கிரிக்கெட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இந்த எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியாது. அது சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அடிச்சுடுவார். நானே கேட்பேன், என்னப்பா சொல்கிறேன், எனக்கே புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் ஹியூமன் ரைட் ஆர்டர்ஸ், கமிஷன் ஆர்டர்ஸ்லாம் என்ஃபோர்ஸபிலிட்டி பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. அதுவும் ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் எழுத முடியும். இந்த ஒரு லாங்குவேஜை, ஒரு ஃபாரின் லாங்குவேஜை ஒரு லாவகமாக பியூட்டிஃபுல்லாக எடுத்து ஆள்வதற்கு கூட ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். இன்றைக்கு குடும்பங்கள்லாம், நம்முடைய பழைய கூட்டு குடும்பங்கள்லாம் சிதறி போய் சிறு குடும்பங்களாக மாறி, சிறு குடும்பங்கள் சிதறி, சிறு குடும்பங்கள் என்றால் தாய், தந்தை, மகன், மகள், இல்லது மகன், இப்பொழுது இல்லது மகள், இந்த குடும்பங்களே வந்து சிதறி போய் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் ஒரு தீவாக மாறிவிட்டார்கள். ஒரு குடும்பத்தில் பார்த்தால் தந்தையார் வந்து நெட்டிலே என்ன இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருப்பார். இருப்பதை விட்டு இல்லாததை பறப்பதற்கு தேடிக்கொண்டிருப்பார். தாய் மெகா சீரியலை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பார். மகன் வாட்ஸ்அப்பிலே பிஸியாக இருப்பார். ஒருவருக்கொருவர் இருக்க வேண்டிய இந்த பரிமாற்றம், பேச்சு பரிமாற்றம் எல்லாம் போய்விட்டது. அதனால்தான் அதிகபட்சமான உச்சகட்டமான பிரச்சனைகள் உருவாகின்றது. பல கொடுமையான அஃபென்ஸ் நடக்கிறது. குழந்தை என்று பார்ப்பது இல்லை, கிழவி என்று பார்ப்பது இல்லை. இதற்கு காரணம் இந்த இன்டர்நெட். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பதற்கு காரணம் அது சோஷியல் மீடியா, இன்டர்நெட் என்பது ஒரு வரப்பிரசாதம். மக்களின் வாழ்வையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் பாசிட்டிவ் பாயிண்ட். ஆனால் பாசிட்டிவ் பாயிண்ட் யாரும் எடுப்பதில்லை. அதை எப்படி தவறாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த சாதனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு, சிறு குழந்தைகளுக்கு, பச்சிளம் குழந்தைகளுக்கு எதிரான, ஒரு மனிதனை மிருகம் என்று கூட சொல்லக்கூடாது. மிருகம் என்று அதற்கென்று தனி குணங்கள் உண்டு. அதை மீறி போவது கிடையாது. புலியோ சிங்கம் கூட வேட்டையாடும் மானை எப்போது தான் பசித்திருக்கும் போது மட்டும்தான் வேட்டையாடும். அது வேட்டையாடி எங்கேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது கிடையாது. ஆனால் மனிதன் தான் அது தன்னுடைய தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு, 7 தலைமுறைக்கும் புண்ணியங்களை சேர்க்க வேண்டும். ஆனால் பணத்தை சேர்க்கிறான், ப்ராப்பர்ட்டியை சேர்க்கிறான். அவனுடைய அந்த மனத்திலே இருக்க வேண்டிய பீஸ் இல்லை. தனக்கு வேண்டியது போதும் என்கின்ற எண்ணம் வந்தால்தான் உலகம் உயிக்கும். தனக்கு வந்திருக்கின்ற சொத்துக்கள் எல்லாம் இறைவனால், இயற்கையால் தனக்கு ட்ரஸ்டாக இவனிடம் பாதுகாப்பாக இருக்கும் என்றால் அது மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதற்காகத்தான் சொத்துக்கள் வருகின்றன, பணம் வருகின்றன. நம்முடைய தேவைக்கு அதிகமாக எது இருந்தாலும் அது பாய்சன். ஆகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த மெடிடேஷன், இது ஒரு குரு வேணுகோபால் ஒரு மெடிடேஷன் பற்றி எழுதுகிறாரு. அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு சைக்காட்ரிஸ்ட், காம்பினேஷன் ஆஃப் போத். எங்கே வந்து சைக்காட்ரிக் டெக்னிக் யூஸ் பண்ணணும்,
எங்கெங்கே சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணும் என்பதையெல்லாம் அறிந்து மக்களுக்காக உதவ வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகத்தை நிறைய பேர் நன்றாக பேசிவிடலாம். ஆனால் புத்தகத்தை எழுதுவதற்கு உண்மையிலேயே கலைமகளின் அருள் இருக்க வேண்டும். கலைமகளின் அருள் இருப்பவர் தான் திரு வேணுகோபாலும் சுஜாதா அவர்களும். என்று பேசிவிட்டு போய்விடலாம். ஆனால் எழுதிவிட்டால் அது காலங்காலம் இருக்கும். காலங்காலம் மக்களுக்கு பயன்பட வேண்டும். இந்த புத்தகம் மக்களுக்கு நல்ல முறையில் சேர வேண்டும். இதிலிருந்து மக்கள் பயன்பெற வேண்டும். Every generation should get benefited from this book. இதுதான் வாழ்க்கை முறை. இந்த எல்லைக்கு மீறி செல்லக்கூடாது. வாழ்க்கையில் இன்பம் வேண்டும், வெற்றி வேண்டும், மன நிம்மதி வேண்டும் என்பதை காட்டக்கூடியதான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் நல்ல நிலையிலே நல்ல முறையிலே விற்பனையாக வேண்டும். அவர் பல புத்தகங்களை எழுத வேண்டும். இந்த மீட்டிங்கில் மெடிடேஷனை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு முதல்ல தெரியல. பட் இருந்தாலும் என்னை கூப்பிட்டுருந்தார்கள். ஏன்னா என்னுடைய கிளாஸ்மேட்டு கிருபாகரன் அவர்கள், நாங்கள்லாம் 40 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் 1982 அவர்கள் கூப்பிட்டுருந்தார்கள். அதனால் தவிர்க்க முடியவில்லை. இருந்தாலும் ஐ வாண்டட் டு ஷேர் மை ரேண்டம் தாட்ஸ் ஆன் how meditation is most important in today's turbulent times. எல்லாருமே அவர் தெரப்பட்டிக் மெடிடேஷனை பற்றி பேசினார். நமக்கு எல்லாம் தெரியும் மெடிடேஷன் இஸ் சம்திங் விச் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி பிலாங்கிங் டு திஸ் லேண்ட். ரைட் ஃப்ரம் சேஜஸ் இந்த கண்ட்ரியோட பாரம்பரியமான ஒரு ஆர்ட் இது. உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. இன்ஃபேக்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்ட்ரடியூஸ் பண்ணதே விவேகானந்தா 19th centuryயில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில். இட்ஸ் மெடிடேஷன்ன்றது அஃப்கோர்ஸ் டு ரிமூவ் ஆல் தோஸ் யூ நீட் டு சே இட் இன் சிம்பிள் வேர்ட்ஸ். யூ நீட் டு ரிமூவ் ஆல் யுவர் அட்டாச்மெண்ட்ஸ், நீட்லெஸ் அட்டாச்மெண்ட்ஸ், அர்ஜென்ட்ஸ், and to control your thought. And you know that the thoughts are always meandering and wandering, and it collects so many unwanted details and store it in your mind. So it is to bring in control over your mind. In fact, Ramana Maharishi சொன்னார், when he was alive, he addressed an audience that said, thoughts are distractions. If there are no thoughts, that means meditation. அப்படின்னு சொன்னார் Ramana Maharishi. இந்த புக்கை பொறுத்த வரைக்கும், now I'll come to this release of this book. Mr. Venugopal அவர்கள் அழகாக it is neatly presented in an aphoristic manner, concise, புரியுற மாதிரி with fables and anecdotal. நல்ல கிளியராக இருக்குது. இன்ஃபேக்ட் தி எசன்ஸ் ஆஃப் த குவான்டிசன்ஸ் எசன்ஸ் ஆஃப் த புக், அந்த மெடிடேஷனோட அட்வான்டேஜ் என்னன்றது 160வது பக்கத்தில் புத்தர் வாயால் வேறு யாரும் சொல்ல முடியும். The ultimate embodiment of meditation is Lord Buddha. Or someone has asked him, what have you gained from meditation? He said, nothing, but however, let me tell you that I have lost anger, anxiety, depression, insecurity, fear of old age and death now. What more do you require? Loss means the gain, the corresponding gain. That is what he meant. ஸோ அதே மாதிரி அவருடைய ப்ரிஃபேஸில் பார்த்தீங்கன்னா அவருடைய சக்ஸஸ்ஸு இன் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட், இன் இஸ் பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ், பட் ஹவு லேட்டர் ஆன் he realized that nothing, that's not something gratifying for meaningful existence in this world. So he transformed himself, according to him, that he followed his great sister and transformed himself into something more spiritual than materialistic. And that is how we got this book. And it is an eye-opener to every one of us standing here or gathered here. Particularly in today's time, we need such things. We know how fast the world is going, how we've been overtaken by the machines. குழந்தையிலேருந்து எல்லாமே now we are all wedded to these machines. In fact, the TSC literary poet, I was a literature student. In 1920, he said, the age of wisdom being replaced by age of knowledge. That was the earlier age. And he predicted extraordinary foresight. He said the age of knowledge will be replaced by age of information.
in 1920. It's about 80 years before he said that. And in fact, I used to tell the audience wherever the age of information is to be replaced by the age of artificial intelligence. There's no more soul, no more machine. It's only machine which is going to rule us. And in this context, we need to have some time. What is meditation after all? It is focus, attention on your mind. Recent, one of the best-selling books I saw is a book on stolen focus. In I think some Johann Hari who written this book, a British author. He said how the attention span is being is collapsing slowly. You cannot properly today interact with anybody for 5 minutes. There are so many interjections. All the time when somebody is holding a cell phone, which means that you become hardly interactive with anybody. கல்யாணத்துக்கு போனால் கூட 4 பேர்கிட்ட பேச முடியாது. And today they call it achievement. I don't consider it as achievement. Virtual marriage. I don't know what you may call it a scientific achievement. I consider it as a social deprivation. In my opinion, the more and more you speak about scientific advancements, that more and more we are losing social space. நம் எல்லோருக்கும் 24 மணி நேரங்களில் அவ்வப்போது புலனை ஒடுக்கும் வாய்ப்பு வந்துதான் போகின்றது. அந்த புலனை ஒடுக்கும் நேரங்களில் கிடைத்த பலன்கள் மட்டும்தான் நமது 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் நாம் மனிதனாக வாழ்ந்திருக்கின்றோம், எத்தனை மணி நேரம் நாம் பிற உயிரினமாக மனிதன் அல்லாது வாழ்ந்திருக்கின்றோம் என்பதனை நமது நேரமும் புலனும் மட்டுமே தீர்மானிக்கின்றது. இப்பொழுது நாம் எல்லோரும் நம்மை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நொடிகளுடனும் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். வீட்டில் இருக்கும் குடும்பத் தலைவியின் புலனொடுக்கம்தான் அந்த குடும்பத்தின் நிர்வாகம். இன்று சுவையான ஒரு உணவை நாம் உட்கொண்டோம் என்றால், மிகுந்த சுவையாக இருந்தது என்றால், அங்கு எங்கோ அதை சமைத்தவரின் புலனொடுக்கத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள். இன்று ஒரு நம் இதயத்தையும் காதுகளையும் விட்டு நீங்காத ஒரு இசை இன்னும் கூட தழுவிக்கொண்டே இருக்கின்றது. நம்மால் அந்த நினைவை விட்டு அகல முடியவில்லை என்று நாம் நினைப்போமானால், ஒரு கலைஞனின் புலன் ஒடுக்கத்தால் விளைந்த இசை அது. இங்கு பெருமை பொங்க வீற்றிருக்கும் நாயகமாக இருக்கும் நீதி நாயகர்கள் நம்முடன் இருக்கின்றார்கள். அவர்களது நீதியின் ஒடுக்கம்தான் மக்களுக்கு கிடைத்த மகத்தான வெற்றியான நீதி பரிபாலனை. அதுபோல அருமை சகோதரி வருமானத்திற்கான வரியின் புலனொடுக்க ஒழுங்குமுறைதான் சமூகத்தின் பொருளாதார கட்டுப்பாட்டு ஒழுக்கம். அதுபோல எனது குடும்பமாகிய திரு வேணுகோபாலன் மற்றும் சுஜாதா சரஸ்வதி அவர்கள் குடும்பத்தினரின் புலனொடுக்கம் எத்தகைய புலனொடுக்கம் என்பதனை நான் அவர்களது மிக நெருங்கிய தோழி சகோதரி என்ற அளவில் என்னால் உணர முடிந்ததை உங்களுடன் பகிர விரும்புகின்றேன். திருமணம் என்ற பந்தம் வாழ்வியலுக்கு மிகுந்த ஒரு தேவையான ஒன்று, அருகாமையான ஒன்று, அருமையான ஒன்று. ஆனால் அதே வேளையில் அந்த பந்தத்தை இடராக நினைத்து இந்த திருமணம் என்பது எத்துணையான ஒரு சங்கிலி நெரிசல் என்று உணர்ந்தவர்களும் இருக்கும் பொழுது அந்த திருமண பந்தம் எத்துணை வெற்றி என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒரு குடும்பமே தங்களது பொது வாழ்வை பற்றி சிறிதும் எண்ணாமல் இந்த சமூகத்திற்கான ஒரு நல்ல மாற்றம், அந்த மாற்றத்தை எதனிலிருந்து நாம் தொடங்குவது, எதன் வாயிலாக கொண்டு செல்வது என்பதனை உணர்ந்து உள்ளத்தை விட ஒடுக்கும் ஒரு பெரும் செயல் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. கொஞ்சம் தாய்மானவர் பாடலுக்குள் சென்று பார்த்தீர்கள் என்றால், வெம்புலியின் வாயை கூட கட்டலாம் என்று சொல்லுவார். ஆளாளி கரையின்றி நிற்கவில்லையோ என்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு புறத்திலே இருக்கும், நீங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொருட்களை கவனிப்பீர்களானால்
அத்துணையும் ஒரு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் இந்த உலகம் இயங்குகின்றது. ஸ்பேஸ் அண்ட் டைம் என்று ஆங்கிலத்தில் கூறுவீர்கள். நீதியரசர் கூறியது போல எனக்கு ஆங்கிலம் தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன். அதுவும் இன்னும் என்னால் புலமை பெற முடியவில்லை என்றே நான் நினைக்கின்றேன். இந்த புலன் ஒடுக்கம் இன்று உங்கள் முன் ஒரு நடன கலைஞராக இப்படி கூட வைத்துக் கொள்ளலாம். உங்களது அனுமானத்தில் என்னை பற்றியான மதிப்பீடுகள் பத்மஸ்ரீ நாட்டிய கலைஞர், கலைமாமணி நாட்டிய கலைஞர். இது பாராட்டுக்காக நான் கூறவில்லை, உங்களது கைத்தட்டலுக்குமாக கூறவில்லை. இன்னும் கூட சொல்ல போனால் இன்றைய நமது தமிழக அரசு மாநில திட்டக்குழுவின் ஒரு உறுப்பினராகவும் என்னை கலை மற்றும் சமூகத்திற்காக தேர்வு செய்தும் இருக்கின்றார்கள். இந்த திருநங்கை சகோதரிக்கு என்ன உளக்கட்டுப்பாடு அல்லது உளவியல் ஒடுக்கம் அல்லது புலனொடுக்கம் இருந்துவிட முடியும்? ஏனென்றால் நீங்கள் பார்க்கும் அந்த சமூகம் அல்லது எங்களது சமூகம் இன்று வரையறையற்றது, எல்லையற்றது, தீர்மானங்கள் அற்றது, கட்டுப்பாடுகள் அற்றது, கேட்பாரற்றது. விதித்தது நீங்கள், நாங்கள் அல்ல. உருவாக்கியவர்கள் நீங்கள். இப்படி சிந்தித்து பாருங்களேன், நீங்கள் இதுவரையில் சிந்தித்திருக்க மாட்டீர்கள். அந்த புலனின் ஒடுக்கம்தான் இயல்பான ஒரு உடலத்தில் இருந்து என் ஆன்மா மாத்திரம் வேறு ஒரு பாலுக்கே துடித்து கொண்டிருக்கின்றது எனும் பொழுது, எது என் ஆன்மா உள்ளதை கூறுகின்றதோ அதனை நான் பற்றும் பொழுது என்ன தவறு? நீங்கள் உளத்தை தானே இறைவன் என்று கூறுகின்றீர்கள். அப்படி என்றால் நாங்கள் இறைவனை பற்றியவர்கள் தானே. அப்படி இருக்கும் பொழுது என்ன உங்கள் சமூகத்திற்கு எங்கள் மேல் ஒரு பிழையோ அல்லது ஒரு கருப்பு புள்ளியோ விழுந்தது? இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும், பிரச்சனை எங்களிடம் இல்லை, உங்களிடம்தான் இருக்கின்றது என்பது. இந்த திருநங்கையர் கூட்டம் உங்களுக்கு அறியாமல், உங்கள் கண்களுக்கோ புலன்களுக்கோ புலப்படாமல் ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். அந்த மனம் பெண்மை பெண்மை, தாய்மை தாய்மை என்று அடித்துக் கொள்வதனால் தான், அந்த அங்கீகாரம் உங்களிடமிருந்து கிடைக்காததால் தான் இன்றைய போராட்ட வாழ்வும் அவலங்களும். அதுவும் கூட நாங்கள் கேட்கவும் இல்லை, நீங்களாக கொடுத்த பரிசு. நாங்கள் இப்படி இருப்பதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்னையா பிரச்சனை? நான் எனது நடன பாடல்களில் திருமூலரின் திருமந்திரமோ, தாய்மான சுவாமி பாடல்களோ, திருக்குறளையோ பெரும்பாலும் இடம்பெறச் செய்து விடுவேன். அது நான் எடின்பர்க் ஃபெஸ்டிவலில் ஆடினாலும் சரி, அல்லது மியூசிக் அகாடமியின் பிரைம் டைம் நடன கலைஞர் என்று என்னை இந்து பத்திரிகை வர்ணிக்கின்றது. ஏனென்றால் அப்படி யாரோ சொன்னால் தானே நீங்கள் ஒத்துக்கொள்கின்றீர்கள். அங்கெல்லாம் கூட நான் சித்தர் பாடல்களை புகுத்தி அதையும் ரசிக்கும் ஒரு ரசிகர் கூட்டங்களை நான் வயப்படுத்தி இருக்கின்றேன். அதில் ஒரு பாடல் என்னை எப்பொழுதுமே ஈர்ப்பது உண்டு. நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து மொணமொணன்று சொல்லும் மந்திரம் ஏதடா? நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ? நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் என்றும் வரியை நான் திருப்பி போடுவேன். நாதன் உள் இருக்கையில் நட்டகல்லும் பேசுமோ என்று கேட்பேன். ஏனென்றால் அதே திருமூலர் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளர் விரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலன் 5 காளாமணி விளக்கே. இது என்ன ஒரு திருநங்கைக்கு புலன் உதவி இருக்க போகின்றது? முன்பே கூறினேன், எங்களுக்கு அளவற்ற சுதந்திரம். எங்களது மதுரையின் வழக்கத்தில் கூறுவதென்றால், போன மாடை தேடுவாரும் இல்லை, வந்த மாடை கெட்டுவாரும் இல்லை. அப்படியான ஒரு அளவற்ற சுதந்திரம். கேட்பதற்கோ கட்டுப்படுத்துவதற்கோ ஏனென்று கேட்பதற்கோ எவரும் இல்லாத பொழுது அங்கு எல்லாமே அத்துமீறி போகும்.
அந்த அத்துமீறி போதலை நானும் எனது தோழி சக்தியும் ஒரு சித்த நிலையாக எடுத்துக்கொண்டோம். என்னை சுற்றி அளவற்ற சுதந்திரம் இருக்கின்றது. நான் எவருக்காகவும் நான் இன்று ஒரு பத்மஸ்ரீ விருதோ கலைமாமணி விருதோ அல்லது இந்திய அரசின் தர நிர்ணய பட்டியலில் அவுட்ஸ்டாண்டிங் கேட்டகரி ஆர்டிஸ்ட் எனும் தகுதியையோ நான் எங்கும் நிரூபிக்க வேண்டியதில்லை. என்னை பாராட்டுவதற்கான என் குடும்பமும் இல்லை. எனக்கான எந்த உறவுகளும் இல்லாத பொழுது அந்த அளவற்ற சுதந்திரத்திற்குள் கட்டுப்பாடை எங்களுக்குள் விதித்து கொண்டு அந்த கட்டுப்பாட்டின் சுவையை உணர்ந்த பொழுதுதான் உண்மையான சுதந்திரத்தை உணர முடியும். உண்மையான சுதந்திரத்தை நீங்கள் உணர வேண்டும் என்றால் உங்களுக்குள் இருக்கும் உலக கட்டுப்பாட்டை ஒருநிலைப்படுத்தி பாருங்கள். அப்பொழுது உங்களை சுற்றிய வெளியானது மிகுந்த ஆனந்தமயமான கோஷமாக எப்பொழுதுமே உங்களை ஆனந்தத்தில் ஆழ்த்தி வைத்திருக்கும். நான் ஒவ்வொரு முறையும் கூறுவேன், எனது அன்பு சகோதரருக்கும் தெரியும் அது. அவர் ஒரு கலைஞர் என்பதனால், கலைஞர்கள் எப்பொழுதுமே கனவுகளில் மிதப்பவர்கள், கற்பனையில் வாழ்பவர்கள், எப்படியாகிலும் தங்களது அக அழகை புற அழகான தங்களது அழகுடன் ஒப்பு நோக்கிக் கொள்பவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த மயக்கத்தின் நிலைப்பாடு ஒரு நிலைப்பாடு தான். அந்த புலனொடுக்கத்தின் வெற்றி தான் வெற்றியாளர்கள் என்று உங்கள் முன் மார்தட்டி கொள்ளுபவர்கள். நம் நீதி நாயகன் வீற்றிருக்கின்றார்களே, அவர்களது புலனொடுக்கத்தின் வெற்றிதான் இன்று அவர்களை இந்த புலனொடுக்கம் தேர்வு செய்து இன்று இந்த அவையில் வீற்றிருக்க வைத்திருக்கின்றது. அதுபோல திரு நடராஜன் அண்ணா அவர்களின் புலன் ஒடுக்கம்தான் ஒரு வெற்றியான பிரமிட் எனும் நிறுவனத்தை கையாண்டு வெற்றியடைந்து தானும் ஒரு சிறந்த கலைஞராக இன்று நம்ம வீட்டிருக்க வைத்திருக்கின்றது. ஒரு வேணுகோபாலன் அவர்களது குடும்பத்தின் புலனொடுக்கமும் கட்டுப்பாடும் தான் இந்த சமூகத்தில் பயன் தரும் வகையிலான ஒரு புத்தகத்தை யாத்து கொடுத்திருக்கின்றது. எனது வெற்றி எனது நடனத்தில் இருக்கின்றது, எனது பெண்மையில் இருக்கின்றது. எனது பெண்மையை ஆராதிக்கின்றேன். அதனால் தான் எத்தனையோ இழிவான விழிப்புகளின் பொழுது என்னை அழைத்துக் கொள்வதற்கு நான் உடன்படவில்லை. ஒருபுறம் எனக்கான தன்மானம், சுயமரியாதை, விடாமுயற்சி, உழைப்பு என்னுடன் போட்டி போட்டு கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கம் எனது மதுரைக்காரி என்ற வீம்பு என்னால் அந்த இழி சொற்களுக்கு நான் உட்பட்டவள் அல்ல என்பதில் உறுதியாக இருந்ததனால் நான் நங்கைக்கு திரு என்று விகுதி கொடுத்தேன். எனக்காக நானே கொடுத்து கொண்டேன். இன்று ஒரு சமூகத்திற்கே திருநங்கை என்னும் ஒரு அடையாளம் இன்று உயர்தமிழ் சொல்லால் நீதிநாயகம் அவர்கள் கூறியது போல நம் தாய்மொழியில் உலகத்திலேயே, அதுவும் இந்தியாவில் கூட நீங்கள் எங்கு சென்று பார்த்தாலும் கூட ஒரு தாய் மொழியின் அடையாளத்தில் ஒரு இனத்திற்கான மிக உயரிய ஒரு பெயர் அடையாளம் நம் தமிழ் மொழியில் மாத்திரமே வாய்த்திருக்கின்றது. மற்ற மொழி தோழர்கள் அதனை எங்களால் சாத்தியப்படுத்த முடியவில்லை என்று எனக்கு கூறினார்கள். எனக்கான ஆர்வத்தில் நான் நாட்டிய நிகழ்ச்சிக்காக இந்தியா முழுவதும் செல்லும் பொழுது வீம்புக்கென்றே அதனை கேட்டும் பார்த்தேன். அப்பொழுது எனக்கு எங்கோ ஒரு பக்கம் பெருமையாக கூட இருந்தது. நான் என்னை ஒடுக்கிக் கொள்ளும் பொழுதுதான் என் வெற்றி என் எதிர்க்கை நிற்கின்றது. எனது நடனத்தை முதலில் நான் காதலிக்கின்றேன், என்னை நான் காதலிக்கின்றேன், என்னை வனப்பாக்கிக் கொள்கின்றேன், என் புலன்களுக்கு புத்துயிர் கொடுக்கின்றேன். பாரதியார் சொன்னது போல ஒவ்வொரு நாளும் அந்த சக்தி நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். புதுப்பித்துக்கொள் என்று பாரதியார் கூறுவது போல எங்களை புதுப்பித்துக் கொள்வதனால்தான் அந்த ரசிகர்களை வசப்படுத்த முடிகின்றது. இன்று நான் ஒரு திருத்தாண்டகம், அப்பர் திருத்தாண்டகம் ஆடுகின்றேனோ அல்லது மாணிக்கவாசக பெருமானின் திருவாசகத்தை ஆடும் பொழுது ரசிகர்கள் வயப்படுகின்றார்கள். திருமுறை நெறியறிந்த தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, நான் இதனை எனது நடன நிகழ்ச்சிகளுக்காக அமெரிக்கா சென்று ஆங்கிலேயர்கள் முன்பாகவும் நான் இதனை பரிசோதித்திருக்கின்றேன். ஐரோப்பிய மாணவர்கள் ஒருவர் கூட இந்தியர் கிடையாது. அவ்வளவு மாணவர்களும் ஐரோப்பிய பல்கலைக்கழக மாணவர்களுடன் நமது திருக்குறளை கொண்டு விளையாடி இருக்கின்றேன். ஜப்பான் ஒசாகா பல்கலைக்கழகத்தின் மியூசியம் ஆஃப் எத்னாலஜி அவர்களுடன் இணைந்து நான் கொடுத்த தலைப்பு திருமுறை திருநடனம்.
ஜப்பான் மக்களுக்கும் நமது திருமுறை திருநடனத்திற்கும் என்ன தொடர்பு இருந்து விட முடியும்? வெவ்வேறு நிறம், இனம், உடல், மொழியாக இருந்தாலும் உளம் ஒன்றுதானே. இங்கு எனது திருமுறை கூறும் அந்த உள ஒடுக்கம்தானே அங்கு ஜப்பான் மக்களுக்கும் தேவையானதாக இருக்கின்றது என்று அன்று நான் அப்பர் திருத்தாண்டகத்தை ஜப்பான் மொழியில் யாத்து அவர்களிடம் கையேடுகளாக கொடுத்து விட்டு நான் ஆடிய பொழுது அந்த குட்டி கண்களின் வழியாக இடுக்கிய கண்ணீரை எனக்கான கைத்தட்டலாக நான் பரிசாக பெற்றேன். இது எனக்கான வெற்றி அல்ல, அந்த புலனொடுக்கத்தை நமக்கு யாத்து கொடுத்த திருநாவுக்கரசு பெருமானின் வெற்றி, தமிழின் வெற்றி, நமது ஆகமங்களின் வெற்றி, நமது சைவத்தின் வெற்றி, நமது இந்திய பாரம்பரிய பண்பாட்டின் வெற்றி. ஐயா அவர்கள் கூறினார்கள், உலகம் முழுவதும் நம்மை போற்றி வணங்குவது. நான் ஒரு நாட்டிய கலைஞர் என்பதனால் உங்களை கூறுகின்றேன். இங்கிருந்து நாங்கள் நடனக்கலைக்காகவோ அல்லது இசைக்கலைக்காகவோ நாங்கள் வெளிநாடுகளுக்கு பயணப்படும் பொழுது அங்கு நம்மை அழைப்பது அவர்களுக்கு இணையான அந்த கான்டெம்பரரி ஆர்ட் என்று சொல்லக்கூடிய வகைக்காக அவர்கள் நம்மை அழைக்கவில்லை. உண்மையில் கூற வேண்டுமென்றால் எனக்கு வரும் அந்த மின்னஞ்சல்களில் அவர்கள் மிகவும் குறிப்பாக குறிப்பிட்டிருப்பார்கள், தயவு செய்து நீங்கள் கான்டெம்பரரி என்னும் வகையில் ஏதாவது எங்களது மேல் நாட்டு நடனங்களுடனோ அல்லது இசை வடிவங்களுடனோ தயவு செய்து ஒப்பு நோக்கி எதையும் செய்ய வேண்டாம். உங்களது தூய தஞ்சாவூர் பந்தத்தியான நடனமும் தமிழும் தான் வேண்டும் என்று எனக்கு குறிப்பிட்டிருப்பார்கள். யாரோ இதற்கு முன்பு எவரோ முயற்சித்து அவர்கள் பயந்து போயிருந்திருக்கலாம், அதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இது எத்தகைய பெருமை? எனக்கான பெருமை அல்ல, நமது மண்ணின் விழுமியங்களுக்கான பெருமை, நம் மண்ணின் மாண்புக்கான பெருமை. இப்பொழுது உலக நாகரிகங்களை ஆன்மீகங்களுடன் ஒப்பிநோக்கி பாருங்களேன். எல்லா நாடுகளிலும் சித்த புருஷர்கள் அவதரித்திருக்கின்றார்கள், ஆன்ம விளக்கம் தந்திருக்கின்றார்கள். ஆனால் நம் மண்ணில்தான் கடவுள் நம்மை கூப்பிட்டு தட்டி கொடுத்து சொல்லிக் கொடுத்து பார்த்தார். அப்படியும் என் குழந்தைகள் கேட்கவில்லை என்ற பொழுது தானே தங்களுக்குள் நம்முடன் வந்து மாணவனாக பிறந்த ஆண்டாளாகவும் கண்ணனாகவும் முருகனாகவும் பிறந்து நம்முடனே வாழ்ந்தார்கள். எத்துணை சித்த புருஷர்கள்! 17 சித்தர்களின் பாடல்களை கொஞ்சம் அப்படியே மேயுங்கள், நிச்சயம் உங்களுக்கு ஒரு ஒருநிலை கிடைக்கும். எங்களது ஒருநிலை மாத்திரம்தான் இன்று எங்களது ஒரு உன்னத இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கின்றது. இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்கின்றது. ஒருவேளை எனக்கு ஆங்கிலம் தெரியாது என்பது சரஸ்வதிக்கு தெரியும். அதனால் இந்த புத்தகத்தை எனக்கு பார்வைக்கு கொடுக்கவில்லை. நான் எனது மாணவிகள் அத்துணை பேருமே வழக்கறிஞர்கள், கணக்கீட்டாளர்கள் என்று இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களிடம் கேட்டு தெளிந்தாவது வந்து 2 பக்கங்கள் நீதியரசர்கள் போல நானும் குறித்து வைத்திருந்து பேசியிருப்பேன், மேற்கோள் காட்டியிருப்பேன். அடுத்த முறை முயற்சிக்கிறேன் மறுபதிப்பினில். அதைத்தான் சொல்ல வருகின்றேன். எந்த ஒரு கலையும், எந்த ஒரு மொழியும், எந்த ஒரு இலக்கணமும், எந்த ஒரு படைப்பும் அதனை அறியாத கடைக்கோடியில் இருக்கும் ரசிகனை சென்றடையாத வரையில் அதனால் எந்தவித பலனும் இல்லை, வெற்றியும் இல்லை. அந்த ஜுடிஷியல் அகாடமிக்காக இப்பொழுது மிக சமீபத்தில் வந்த அருமையான ஒரு தீர்ப்பு, மனித மனங்களை ஒட்டி போட்ட ஒரு தீர்ப்பினை நம் நீதியரசர்கள் வழங்கினார்கள். அதற்காக ஒரு 2-3 மாதங்கள் என்னையும் படாத பாடுபடுத்தி விட்டார் அந்த நீதியரசர். அதற்கான சந்தேக விளக்கங்களை கேட்டு அங்கு நான் கூறினேன் எனது உரையின் பொழுது முதல் வார்த்தையாக, ஒரு நாட்டின் அல்லது நாட்டு குடிமக்களிடம் அந்த நாட்டின் சட்ட வரைமுறைகள், வரம்புகள் கடைக்கோடியில் இருக்கும் படிக்காதவன் வரையில் சென்றடையாத வரையில் அந்த நாடும் வெற்றியடைந்த நாடல்ல, அந்த நாட்டின் சட்டங்களும் வெற்றியடைந்ததல்ல என்று நான் கூறினேன். நமக்கு எத்தனை பேருக்கு இவர்களது தலையணையாக இருக்கும் சட்ட புத்தகங்களின் நுணுக்கங்கள் நமக்கு தெரியும், அதன்படி நடந்துவிடப் போகின்றோம். உண்மையில் ஐயா, எங்களுக்கு எனது சிறு வேண்டுகோள் இதே ஒரு ஒரு நிலைப்பாடு மேடையில் மிக எளிமையான சட்ட விதிமுறைகளை படித்தவர்களை பற்றி நான் கூறவில்லை, என்னை போல படிக்காதவர்களுக்கும் அந்த கையேடுகள் வாயிலாக கிடைக்குமானால் குறைந்த அளவில் அவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்குமான ஒரு வாய்ப்பு சமூகத்தில் ஏற்படும் என்று நினைக்கின்றேன்.
நிச்சயமாக இந்த உள ஒரு நிலைப்பாடுக்கான இந்த புத்தகம் தமிழில் நம் அனைவரது கரங்களில் தவழுமாக இருந்தால் இன்று நிச்சயமாக தேவையான ஒன்று. நம் பண்பாடு கலாச்சார விழுமியங்களை நாம் தான் சிதைத்தவர்கள். அது வாட்ஸ்அப் அல்ல, ஃபேஸ்புக் அல்ல, எந்த சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய நுண்பான் புலமைகள் அல்ல, நாம் தான். ஏனென்றால் 80க்கு முன்பான நமது மூத்த தலைமுறையை பற்றி சிலாகித்து பேசுபவர்களும் நாம் தான். அடுத்த தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கின்றதே என்பதை பற்றி கவலைப்படுபவர்களும் நாம் தான். இப்பொழுது கூறுங்கள், நம்முன் வாழ்ந்து போன பெரியவர்கள் நன்றாக வாழ்ந்துவிட்டு சென்று உள்ளார்கள். அவர்களுக்கு இந்த எந்தவித உபகரணங்களையும் நம்பி வாழவில்லை. அவர்கள் வெற்றியடையவில்லையா? வெற்றி மகன்களாக நம்மை இந்த உலகத்திற்கு அவர்கள் படைத்து கொடுக்கவில்லையா? ஏன் நாம் அடுத்த தலைமுறையை பொறையோடு விட்டிருக்கின்றோம்? நாம் என்ன அவர்களுக்கு கொடுத்து விட்டு செல்ல போகின்றோம்? உண்மையில் எனக்கு நினைக்க மிகுந்த ஒரு பயமாக இருக்கின்றது. திருநங்கை என்று பார்த்தாலும் கூட எங்களது பிறவி இத்துடன் முடியப் போகின்றது. எங்களுக்கான தொந்தங்கள் எதுவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் எல்லாவற்றையும் அருங்காட்சியகத்தில் காட்டுவீர்கள். இப்பொழுதே விழித்து கொள்ளுங்கள். இதுபோல புலனொடுக்க உளவொடுக்க புத்தகங்களாகட்டும் சாதனங்களாகட்டும் அத்தகைய கருத்துக்களை நாம் எந்த வகையில் வந்தாலும் அதனை வரவேற்று அடுத்த தலைமுறைக்கு கையளிப்போம் என்று நல்வாய்ப்பிற்கு நன்றி கூற விளைகின்றேன். நன்றி, வணக்கம். First of all, I want to thank all the dignitaries, those who have come to this program, and really it's a great honor to us. Venugopal, author of this book, Meditations with the Guru, the book name. He is not only author, I can say proudly he is my brother also. That is only the best thing in this. So நீங்கள் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கா என் கூட யோகாலே. He was doing business and he thought, okay, he is having some stresses and other things in the business. Then suddenly he wants to join with me. One day he came and asked me, I want to learn meditation. So I said, why you want to learn? Then he said, I want to do something because I'm having stress. So suddenly he started learning, and you won't believe, really has done the tabam in meditation, 1.5 years. So he found out one new technique called Amrita Ghadiya. So for that he got the national award, innovative mind technique. He got the national award. And also has given so many programs and lectures, and so much of work he has done in meditation. And he has read completely neurosciences to understand better, no? நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு தெரிஞ்சது மைண்ட் மட்டும்தான். மைண்ட் இஸ் ஹேவிங் ஜஸ்ட் லைக் ஏ காயின் 2 sides. We have one more mind, you know, subconscious mind, உள் மனசுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் மெடிடேஷன். நம்ம வெளியே இருக்கிற மனசு மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணோன்னா அது பரவாயில்ல, பண்ணலாம். பட் உள் மனசு இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல். சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறது. நம்மக்குள்ளே நான் பண்ணுறேன்னு நினைக்கிற எல்லா விஷயங்கள் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் மட்டும்தான் பண்ணும். த ரீசன் யூ cannot control your breath, your subconscious mind will be doing. உங்கள் ஹார்ட் பீட், உங்கள் பிளட் சப்ளை, எதுவுமே உங்கள் thirst, எவ்ரிதிங். நீங்கள் சாப்பிட்டது ஜீரணம் ஆகணும்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க் பண்ணணும். கை எடுத்துகிட்டு பக்கத்தில் வைக்கணும்னு சொன்னால் உங்கள் கை, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க் பண்ணணும். இல்லாத போனால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற மனசு கண்ட்ரோல் பண்ணோன்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா, நம்ம சாப்பிட்டது ஜீரணம் ஆகணும்னா கூட நம்ம கையிலே இல்லை. நம்ம நினைக்கிறோம் எவ்ரிதிங் ஐ ஆம் டூயிங், ஐ நோ எவ்ரிதிங்னு சொல்லிட்டு. நோ, வி கேனாட். சச் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது தான் மெடிடேஷன். ஓகே, அதிலே வந்து ஹேஸ் டன் லாட்ஸ் ஆஃப் ஒர்க், ஹேஸ் டன் திஸ் ஒர்க். பட் இதுக்கு எல்லாமே மெயின் ரீசன் என்னன்னு சொன்னால் மை மதர். பிகாஸ் ஆஃப் ஹர் only we are today here standing and talking and சொன்னால் பிகாஸ் ஆஃப் மை மதர்.
so much of struggle, she made us to study and do PhD. Not only myself, my sister also, she has done PhD, Lalita. Like that, no, she has given preference to the education. And Venugopal also MSc MBA suddenly has come to the yoga. See, like this, no, it has taken the change. Why I am telling you, once you start controlling the mind, everything can be achieved. Whatever you feel difficult can be achieved by meditation. Once you know how to control your mind. So that is the essence of this program today. But again, without Guru you cannot do anything. Simple things itself you need a Guru to control or to learn something. But controlling the mind is not so easy, no? Do you know how to control the mind? It's very difficult. No? For that you need the pranayama, simple techniques, then you can control. So in this book, that's why he kept the book name also, Meditations with the Guru. You cannot do without Guru. Okay? He will be taking you from basic level to the advanced level in this book. And so simple and easy to read and very easy to practice. Only the thing that you can read, you can practice. Don't think that I don't have time. Once you are unable to control your own mind, you cannot control anything in the life. So try to control your mind and achieve your goals. And thanks one and all for giving me this opportunity to speak some words about Meditation Guru Venugopal. Thank you. For me, making me part of this exemplary feat, making me share the stage with eminent personalities who have actually broken the glass ceiling, they would say, in their respective fields. Two of them in the field of law, one in the field of popular cinema, and one in the field of dance. And dance with the difference. So thank you so much, Venu, for making me, bring me here and giving me this opportunity. And I'm very sure I'm here only. The precise reason why I'm here is because I'm a lady. A lady is able to head the Gazette Officers Association, and who is blessed and given the honor to be the only lady to be, heading the Gazette Officers Association in Tamil Nadu and Pondicherry. And it is very lately I came to know that I am the only lady. Probably யாரும் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் to head the association. அதான் இருக்கும். யாரும் குவாலிஃபைடா இருக்கு. So Parthiban sir கேட்டாரு, I think you are going to be the critic of the book ன்னு. நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன் சார் கிரிட்டிக் ஆகிறதுக்கு. பட் நானும் அந்த த்ரூ த லுக்கிங் கிளாஸ் மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக பெரட்டி பார்த்தேன். பட் ஐ எம் நாட் ஏபிள் டு கிரிட்டிசைஸ் எனிதிங் in the book because it is full of goodness, everything that is required for a person to become a day better than what he was before. So just of the synopsis I would like to share with you. This meditation with the Guru, meditations with the Guru, is a very unique and first of its kind, I believe, because I have read a few books on meditation where it tries to reveal that meditation is as easy as listening to your favorite music or seeing your favorite movie. That simple. The whole thing is made so simple that reading a book, I feel the simplicity in the language and the simplicity by which the message is conveyed is the most important thing. That only makes the reader go through it. There are next page turn பண்ணலாம். கொஞ்சம் போர் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம எப்பவும் பார்க்குறோம் இல்லையா. ஏன் some novels we can't take our pages out of those novels because it waits for you. The next page waits for you. That is the kind of book this is. And this book has been written in a very simple style. The book contains 20 to 25 stories which are very relevant to our present life situations.
and definitely each of us can relate to one or more of these situations. This book is an attempt to help each and everyone to use these simple meditation techniques to overcome these life situations to lead a happy, healthy, peaceful and successful life. That is all we are looking for, right? And it takes the reader forward by understanding how the mind works, how to start with the simple techniques to reach a meditative state to even higher levels of realizations with all simple stories followed by easy to practice meditation techniques. This book is divided into 3 parts. The first part is the awakening, then the realization, then the transformation. The first chapter starts with the ultimate wisdom of godliness is in place. Communicating with God using simple methods helps us to reach the meditative state easily and achieve peace, health and happiness. How the mind works, how to access the subconscious is explained with the fundamentals of meditation for the beginners. The second chapter starts with simple methods to reach the meditative state along with stories about fear, holding grudges and letting go. அதுதானே இப்போ ஃபுல்லாகவே ஹோல்டிங் grudges and letting கோலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னா we see so much of messages. Forgiveness, breaking out of the comfort zone to realize how unique you are. The highlight of the second chapter is the power book, which everyone will love as it contains the powerful secret to overcome negativity instantly. Now the third chapter helps one to realize the values of life, the importance of meditation to awaken the ultimate goal. What is the ultimate goal? To reach enlightenment. Now, as I went through this book, some things, came to my mind. Incidentally, today is March 20th. If you remember 2 years back, it was on March 20th that we started this lockdown phase after phase. And where we wanted to eradicate the pandemic, get away from the pandemic, etc. All of us were affected. Every one of us were affected. Some of us have lost jobs. Some of our businesses have gone down. Some of us have lost our dear ones, our family, friends and so much. I was just discussing with Natarajan sir. Every day in our WhatsApp group in the income tax portal, and I being the head, I had this responsibility of forwarding the messages. காலையில் எழுந்தால் பயமாக இருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜை பார்க்க. Each day we will see one death message. We've lost so much of our, I would call them comrades. ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ நல்லா தெரிஞ்சவங்க. Yesterday they were there, நாளைக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ்லேருந்து we have all come out. இப்போ தான் we have kind of almost everyone is only recovering. இல்லைங்களா? We are only recovering. We have not actually come out of the whole thing. So at this juncture, Venu's book really comes in handy. Because we all want to recover, we want to come out of this phase, we want to see a better part of our life. So, my best wishes. So, no critical comments. எனக்கு முடியல இதுலேருந்து ஒன்றுமே புக்லேருந்து ஒன்றுமே நான் காணல கிரிட்டிக்கலாக சொல்கிறதுக்கு. ஸோ ஐ விஷ் வேணு டு லைக் நர்த்தகி மேடம் சொன்ன மாதிரி தமிழில், தெலுங்கில், மலையாளத்தில் எல்லா லாங்குவேஜஸ்லேயும் நீங்கள் கொண்டு வாங்க. பிரிங் இட் அவுட், மேக் யுவர் சென்ட் யுவர் மெசேஜ் அவுட் ரியலி வைட்லி. எல்லாரும் பெனிஃபிட் பண்ணட்டும். நீங்கள் அனுப்புகிற ஒரு புக்கும் இட் இஸ் அ டெஃபினட் பை. எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க ஆடியன்ஸ் எல்லாரும் வாங்கணும். திஸ் மை ரிக்வெஸ்ட் பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் ஈச் ஆஃப் அஸ். And let it spread, let the message spread, let it reach the entire community. Ellarkum peace, they let them learn to meditate, let them live with peace and happiness. Thank you so much. One of my favorite quote is, when consciousness arises, life will fall apart. உங்கள் வாழ்க்கையில் இப்போ கஷ்டங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக சந்தோஷமாக இருங்க. சந்தோஷம் ரொம்ப க்ளோஸில் இருக்குன்னு அர்த்தம். கடவுள் எல்லாரையும் சோதிக்க மாட்டாங்க. உங்களை சோதிக்கிறாருன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு உங்களை கொண்டு போகிறது தான் ப்ரிப்பேர் பண்ணுறாருன்றதை மறந்துடாதீங்க. நான் ஆக்சுவலாக நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனால் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன்.
என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப எமோஷ்னலாக கூட இருக்கேன் நான். தேங்க்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் மேக்கிங் திஸ் எ கிரேட் டே. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் இப்போது சொன்ன மாதிரி மை சிஸ்டர் அண்ட் மை குரு டாக்டர் சுஜாதா வாஸ் டெல்லிங், வாழ்க்கையில் நல்லா போயிட்டு இருந்தது. 3 பிஸ்னஸ் ஒரே வாட்டி பண்ணிட்டு இருந்தேன். ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்ஸ், ஹெச்ஆர் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இன்சூரன்ஸ் பிஸ்னஸ். 3 பண்ணிட்டு இருந்தேன். 3 நல்லா பண்ணிட்டு இருந்தேன். வீடு வாங்குறதுக்கு முடிஞ்சது, கார் வாங்க முடிஞ்சது, வாழ்க்கையில் எல்லாம் செட்டில் ஆச்சு, நல்லா போயிட்டுருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். தட் வாஸ் when things started going down. வாழ்க்கையில் ரொம்ப அடிப்படுற டைம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. நைட் சரியாக தூங்க மாட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன். என்ன பண்ணணும்னு தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வீட்லேயே இருக்காங்க, அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா நம்ம டைம் சரியில்லைன்னா இங்கே இருக்கிறவங்ககிட்ட கூட நம்ம பேச முடியாது, இங்கே தான் சொல்யூஷன் இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ ஒரு நாள் அக்கா கிட்ட உட்காந்து பேசிவிட்டு ஏதாவது பண்ணணும், மெடிடேஷன் சொல்லி கொடுங்க. ஷீ டாட் மீ அண்ட் ரொம்ப சின்சியராக பண்ணேன். பிலீவ் மீ, ரொம்ப சின்சியராக பண்ணேன். அண்ட் பண்ண நிறைய இன்சைட்ஸ், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அன்றைக்கி அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அதே பிஸ்னஸில் அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என்னால் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. ஸோ டெஃபினெட்லி லைஃப் கிவ்ஸ் யூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அப்டிக்கல்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். Once you overcome that, definitely life is not the same for everybody. Anybody and everybody should achieve this. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த அமிர்த கடி அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணோம். ஒரு 20-25 பேர் வந்திருந்தாங்க. வந்தப்போ நான் பேசினேன், அமிர்த கடியை பற்றி பேசினப்போ நான் ரொம்ப சயின்டிஃபிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். குவாண்டம் ஃபிசிக்ஸ் எல்லாம் பேசிட்டு, சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி எஃபெக்ட் பண்ணும், குவாண்டம் லெவலில் பேசிகிட்டு இருந்தேன். பேசி முடிச்சுட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக கீழே இறங்கி வந்தவுடனே ஒரே ஒரு ஆள், ஒரு ப்ரொஃபஸர் எனக்கு கை கொடுத்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. யாருன்னு கேட்டால் அவர் எஸ்ஆர்எம் காலேஜில் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கார். நான் சொன்ன விஷயம் அவர் ஒருத்தருக்கு தான் புரிஞ்சது, வேறு யாருக்குமே புரியல. கீழே வந்தோடனே அக்கா கேட்டாங்க, என்னடா சொன்ன நீ, என்ன யாருக்கும் ஒன்றும் புரியல, என்னாச்சு, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண, நீ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா யாருக்காவது புரிஞ்ச மாதிரி இருக்கா? ஐயோ, என்ன நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டப்போ அக்கா சொன்னாங்க, இந்த மாதிரி மக்களை ரீச் பண்ணணுன்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி, அவங்கள ரிலேட் பண்ணுற மாதிரி, எமோஷ்னலாக டச் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் சொல்லணும், முக்கியமாக ஏதாவது ஒரு ஸ்டோரி பேஸ் சொல்லணும்னு. அப்போ நான் யோசித்தேன், மெடிடேஷனுக்கும் ஸ்டோரிக்கும் என்ன கனெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே யோசித்து மெதுவாக நான் நிறைய கதைகள் படித்தேன். மெதுவாக அந்த ஸ்டோரிஸ் ஒவ்வொன்றா என்னோடய மெடிடேஷன் கிளாஸஸ்குள்ளே கொண்டு வரப்போ ஐ எம் ஏபிள் டு ரிலேட் வித் த பீப்புள் வெரி ஃபாஸ்ட். நான் சொல்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சது, ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சது, கன்வே பண்ண முடிஞ்சது. தட் வாஸ் த டைம் ஐ தாட் ஸ்டோரிஸ் பேஸ் பண்ணி மெடிடேஷன் சொல்லி கொடுக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மேடம் சொன்ன மாதிரி கரெக்டாக March 20th கோவிட் அந்த லாக்டவுன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. தட் வாஸ் த டைம் இன்டர்நெட் ஒர்க் பண்ணல எங்கள் வீட்டில், கிளாஸஸ் எதுவுமே இல்லை. ஸோ வி ஆர் லாட் ஆஃப் ஹேவிங் ஃப்ரீ டைம். தென் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் திஸ் புக் அண்ட் டெய்லி கொஞ்சம் எழுத at the end of it I was able to collect this about 20-25 ஸ்டோரிஸ். இது ரொம்ப சிம்பிளாக எழுதியிருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் புரியும். நான் மெடிடேஷன் ஒரு கிளாஸில் எடுக்கிறப்போ எவ்வளோ சிம்பிளாக இருக்குமோ நானே உங்ககிட்ட பேசுகிற மாதிரி அந்த புக்கில் எழுதியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக எழுதியிருக்கேன். பிகாஸ் எவ்ரிபடி கேன் டூ. ஆக்சுவலாக நமக்கு தெரியாமல் நம்ம எல்லாமே மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் அது ரியலைஸ் பண்ணலை. அது எவ்வளோ சிம்பிள், அது எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணோன்றது தான் இந்த புக்கில் எழுதியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் திஸ் புக் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் எவ்ரிபடி. அதே மாதிரி மேடம் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இது தமிழாக்கம் பண்ணின்னு இருக்கோம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு, அது ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் தமிழ்லையும் அதுக்கப்புறம் தெலுங்குலேயே கூட கொண்டு வர போகிறோம். அண்ட் மேடம் சொன்ன மாதிரி மலையாளத்தில் கூட கண்டிப்பாக, ஹிந்தி மலையாளம் கூட ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஐ நீட் யுவர் ஹெல்ப் மேடம், டெஃபினெட்லி ஐ நீட் யுவர் ஹெல்ப். அண்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். அக்கா சொன்ன மாதிரி எங்கள் அம்மா தான் எல்லா விஷயங்களுக்கும் எங்களுக்கு இந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நாங்கள் இந்தளவுக்கு ஏதாவது சக்ஸஸ் அடைஞ்சோன்னா பியூர் ரிசல்ட் பிகாஸ் ஆஃப் மை மதர் ஒன்லி. எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, தெய்வம் மானுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் நேராக யாருக்கும் தரிசனம் கொடுக்க மாட்டார். அவர் ஹி மேனிஃபெஸ்ட், மனுஷனாக தான் ஹெல்ப் பண்ணுவார். அது நான் நிறைய தடவை உணர்ந்திருக்கேன். இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிருக்குன்னா இந்த தெய்வம் மானுஷ ரூபேனான்னு ஜஸ்டிஸ் கிருபாகரன் சார் இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் இந்த அளவுக்கு நடந்திருக்காது. ஐ ஃபுல்லி டெடிகேட் தி சக்ஸஸ் டு ஜஸ்டிஸ் கிருபாகரன் சார். அவர் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி இது நடந்திருக்காது. ஐ 100% அஷ்யூர். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு
ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடணும் அப்படி இப்படின்னு அவர் ரிக்வெஸ்ட் பண்ணேன். அவர் நான் வரேன், அப்புறம் வேறு யார் வராங்க, என்ன நடக்க போகுதுன்னு கேட்டப்போ நான் பிளாங்காக நின்று எனக்கு ஒன்றும் பண்ண தெரியல சார்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சார் தான் இவர் இந்த ஜஸ்டிஸ் பார்த்திபன் சார்கிட்ட பேசி எனக்காக என்ன அவரை மீட் பண்ண சொல்லிவிட்டு, பார்த்திபன் சார் வந்து நிஜமாக எக்ஸ்ட்ராடினரி பர்சன். இவ்வளோ டவுன் டு எர்த்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஆர்டினரி ஒரு புஷ் பட்டன் ஃபோன் வச்சுட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட பேசுகிறப்போ நான் எப்படி இவ்வளோ சிம்பிளாக நானுமே ஒரு மொபைல் ஃபோனில் வச்சுட்டு ரொம்ப இதுவாக போனேன். அவர் அவ்வளோ டவுன் டு எர்த், அவ்வளோ சிம்பிளாக. ஐ ஹவ் நெவர் சீன் அ பர்சன் லைக் தட். அவரு சொல்லி, அதுக்கப்புறம் பிரமிட் நட்ராஜன் சார் சொல்லி, அப்புறம் சிஸ்டர் மூலமாக டாக்டர் நர்த்தகி மேடம் சொல்லி, நிஜமாக இதெல்லாம் நடந்ததுன்னா கிருபாகரன் சார், ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ் டே, ஐ நெவர் ஃபர்கெட் யூ இன் மை லைஃப் சார். திஸ் இஸ் எக்ஸ்ட்ராடினரி டே இன் மை லைஃப். அதே மாதிரி ஐ வாண்ட் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் மேக்கிங் திஸ் event a grand success. I want to thank my sister Dr. Sujata, my sister Saraswati and Dr. Lalita. I want to thank Kritika for taking opportunity and conducting this program so very well. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர்லி கோபகுமார், ஐ வில் நெவர் ஃபர்கெட். ஹி ஹஸ் பீன் அ ஷேடோ ஃபார் மீ. ஏன்னா நான் புக்கு எழுதின ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி, நிறைய வாட்டி when I feel low அவனே ஃபோன் பண்ணி கேட்பான், என்ன எந்தளவுக்கு வந்திருக்கு, நீ உன்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு கூட ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான் மிஸ்டர் கோபகுமார். ஸோ ஐ நெவர் ஃபர்கெட் தீஸ் பீப்புள் ஹூ ஹவ் ஹெல்ப் மீ அ லாட். அஃப்கோர்ஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் இல்லைன்னா நான் கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்களோட ஷேர் பண்ண முடிஞ்சதுனால தான் நான் இன்னும் கொஞ்சம் நாலேஜபுல்லானேன். அண்ட் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஹவ் கம் ஹியர் to make this a grand success, my parents and gods, after that all these people எல்லாருக்கும் நான் இன்னைக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். அண்ட் பர்டிகுலர்லி நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க சார். கிருபாகரன் சார், இஃப் நாட் ஃபார் யூ திஸ் wouldn't have happened like this. Thank you so much சார். நிஜமாக இந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பட் அவர் மட்டும் இல்லைன்னா எனக்கு இந்த ப்ரோக்ராம் நடந்துருக்காது. அண்ட் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், my sisters, thank you so much for this occasion. Thank you so much for everybody.